டிராகன் 10th டே ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஒன்று விவி பார்க்க போகிறதுல டேக்அவே எடுத்துக்க வேண்டிய விஷயம் தான் பார்க்க போகிறோம். கிளைமேக்ஸில் டிராகன் பார்த்தீங்கன்னா ரியலைசேஷன் பண்ணுறது தன்னால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கான், அவனுக்கு அந்த பேப்பர் சேஸ் பண்ணனால ட்ரீம் ஜாப் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்பயே தோணுச்சு டிராகனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 3 லட்சம் இதில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. தன்னோட கம்பெனிலே இந்த பையனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டு அவனோட லைஃபையும் சேவ் பண்ணிடலாம், இவனோட இப்போ இருக்க லைஃபையும் சேவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கு. அவன் ஆசைப்பட்ட கம்பெனி அது, எந்த ஒரு சம்மந்தமே இல்லாமல் அதை வந்து அவன் இழக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒன்று. இன்னொன்று, இந்த டிராகன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து போய் சொல்லி ஏமாத்தினா அவனுக்குள்ள இருக்க கில்ட், ஒரு தப்பு பார்த்தீங்கன்னா தொடர்ந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே கில்ட்டாவே ஃபீல் பண்ண வைக்கும். அதனால அந்த ரெஸ்ட்ல பெஸ்ட் அவுட் ஆகி இவ்வளவு பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டு இப்போ ஒரு நல்ல லைஃபை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து. சூப்பர் அழகா எழுதிருந்தாங்க, அழகா எக்ஸிக்யூட் பண்ணிருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 2.5 மணி நேரம் ஃபுல்லா என்டர்டைன்மெண்டா எங்கேஜிங்கா ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நம்ம டேக்அவே எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கட்டத்தில் தோணும் ஒரு லைஃப் போர் அடிக்கிறோமா, ரொம்ப ப்ரெஷர் பண்ணோம், குறுக்கு வெளியில முன்னேறலாம், ஒரு நெகட்டிவான ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறதுல எல்லாரும் நிறைய பேர் அப்படி சொல்லி நம்ம கேள்விப்படுவோம். அடுத்து நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா சீட்டிங்கான பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா ஹீரோ மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் இல்லை, ரியாலிட்டியில் இப்படிதாங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. பெரும்பான்மை மக்கள் இப்படி தான் இருப்போம், நம்ம நினைப்போம் பண்ண மாட்டோம். அது பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளால யாருமே பாதிக்கப்படாமல் ஒரு லைஃபை ஒரு எத்திக்ஸோட வாழ்றது தான் பெட்டர்.